ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சவுதியில் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம இந்தியன் எம்பசியில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியன்ஸுக்கு புது பாஸ்போர்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, பழைய இது வந்து நார்மல் பாஸ்போர்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மகிட்ட 2 பாஸ்போர்ட் இருக்குது. நார்மல் பாஸ்போர்ட், பழைய பாஸ்போர்ட், இது நார்மல் பாஸ்போர்ட். பாருங்கள், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நார்மலாக பேஜ் இருக்கும். இதை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆனால் ஏர்போர்ட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ண கொடுத்தீங்கன்னா இதை வச்சு தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த பேஜை வந்து அவங்களோட ஸ்கேனரில் பண்ணாங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். எந்த இதுவுமே இல்லை. சிம்பிள் இருக்குது, நம்ம ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, இது நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டு, பழைய பாஸ்போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸோட புது பாஸ்போர்ட்டு அப்டேட்டடு வந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே, சிப்பு வச்ச பாஸ்போர்ட்டுன்னு. அது இதுதான் அதோட இது. பாருங்கள், இதுதான் சிப்பு. ஓகே, இதுதான் ஸ்கேனர். சிப்புங்கிறத விட ஸ்கேனர். இதில் வந்து நம்மளோட ஃபுல் டேட்டா பேஸ் இதில் இருக்கும். நம்ம பாஸ்போர்ட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஈஸியாக ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஏர்போர்ட்டில். அதே மாதிரி இமிக்ரேஷன் ப்ராசஸ்ஸு ப்ளஸ் வந்து இப்போ வந்து சில இடத்துல பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து நீங்களே போர்டிங் பாஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கேஸுக்கு நீங்களே உங்கள் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி ஓகே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் உங்களை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டிஜிட்டலாக உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அப்டேட்டான புது பாஸ்போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதுதான் அதோட சிம்பிள். இதுதான் புது அப்டேட்டடான. இது வந்து இந்த சிம்பிள் இருந்தால் இது நம்மகிட்ட அப்டேட்டடான புது பாஸ்போர்ட்டு. இந்த சிப் வச்ச பாஸ்போர்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், பேக் சைடு பார்த்தீங்கன்னா பாருங்களா, இது லாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த இடத்துக்கு பேக் சைடு அப்படியே லாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஒரு கட்டை மாதிரி போட்டு. ஓகே, அதே மாதிரி பேக் சைடும் பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா கூட அதோட இது இருக்கும் பாருங்கள். டு நாட் ஸ்டாம்ப் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதான் அதோட சிம்பிளும் போட்டிருக்காங்க. ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ நீங்கள் சவுதியில் நீங்கள் இனிமேல் அப்ளை பண்ணுற எல்லா பாஸ்போர்ட்டும் இந்த மாதிரி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புது பாஸ்போர்ட்டு உங்கள் சிப் வச்ச மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்டேட்டட் பாஸ்போர்ட். நீங்கள் இனிமேல் ரினியூல் பண்ணிங்கன்னா எங்கேயுமே, நம்ம சவுதியில் ஒர்க் பண்ணுறோம், சவுதியில் ரினியூல் பண்ணாலும் இப்படி தான் வரும். இல்லை இந்தியா இல்லை வேறு எந்த நாட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உங்களோட புது பாஸ்போர்ட்டு இனிமேல் ரினியூல் பண்ணி வர்றது இந்த மாதிரி தான் வரும். இதுதான் அப்டேட்டடு சிப் வச்ச பாஸ்போர்ட். ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். நீங்கள் சவுதியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.